ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ்கே. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா பார்க்குறவங்கள லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் ஆல்ரெடி பாப்பி ப்ளே டைம் 4 வரைக்கும் வந்துருச்சு. நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறனால நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கட் சீன்ஸில் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு, ஏன்னா இந்த கேம் நம்ம முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ஆடிட்டு பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 4 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, இதாங்க ஹக்கி உக்கி. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இது வெல்கம்னு சொல்லுது. இந்த இடத்த பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன கான்செப்ட்னால், நம்ம ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே இருப்போங்க. அதான் ஃபேக்ட்ரிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இந்த கேம் ஆல்ரெடி ஆடி இருக்கனால எனக்கு தெரியும். இங்கே என்னென்னா, ஒரு மேலே ஒரு ட்ரெயின் போகும். அதில் ஒரு கலர் இருக்கும். அதான் அது ஒரு கோடு. இப்போ என்ன கலர்னால் அது க்ரீன், பிங்க், எல்லோ, ரெட்டுங்க. சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம செக்யூரிட்டின்னு ஆப்போசிட்டில் இன்னொரு ரூம் இருக்கும். அங்கே ஒரு கலர் கோடு கேட்கும். ஓகே, ஓகே. இப்போ க்ரீன், பிங்க், எல்லோ, ரெட்டு. ஓகே, இன்னும் வெளில போக மாட்டேங்குது. சாரி. ஓகேங்க, இப்போது நான் இந்த டிவிடி போட்டேன். எனக்கு ஒரு ஹேண்டு கொடுப்பாங்க. இது பேர் கிராப் பேக்குன்னுவாங்க. என்ன டிவிடி? இங்கே இருக்குங்க. ஓகே, இப்போ நான் இங்கே போடணும். இப்போ காட்டுவாங்க. ஓகேங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளே டைம் காட்டுக்கிறாங்க. இது பேர் கிராப் பேக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துப்போம். ஏன்னா திடீர்னு அகி உகி வருங்க. ஓகேங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராப் பேக்கை வச்சு நம்மளால் எந்த பொருள் இழுக்க முடியும், எந்த பொருளையும் அதாவது கரண்ட் பாஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு கை தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் நமக்கு 2வது கை கொடுப்பாங்க. இது எலாஸ்டிக் கை. இந்த கான்செப்டில் தான் நம்ம ஃபுல் கேமுமே இருக்குது. இந்த ஹேண்டை நம்பி தான். ஏன்னா நம்ம ஹேண்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது இந்த கேமில். ஓகே, இப்போ என்ன இங்கே ப்ளூ கலர் இது இருக்கும். இது ஒரு கோடு மாதிரி. இதாக ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபோனுக்குள்ள வைப்பாங்களா, அந்த மாதிரி. இதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இப்போ என்ன லோடிங் ஆகிட்டுருங்க. என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது? சரி, ஓகே, ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன இதாங்க ஹக்கி உக்கி. இந்த கேமோட இதான் நம்மளுக்கு இதுக்கிட்ட இருந்தால் நம்ம தப்பிக்கணும். சரிங்க, இப்போ என்ன ஆப்போசிட்டில் ப்ளூ, ரெட்டு அண்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ வெறும் ப்ளூ அந்த இருக்குது. நம்ம இந்த டோரில் போவோம். என்னங்க இந்த பட்டாசு வெடிப்பு தான்? இல்லைங்க, பவர் போயிடுச்சுங்க. இப்போ நான் இந்த பவர் ரூம்குள்ளே போனோம். இன்னும் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுங்க. இது அகி உகி பண்ணிச்சா பாருங்களா? சாவியை திருடி வச்சுருங்க. என்ன ஒரு திருட்டுத்தனம் பாருங்களா, சாவியை திருடி வச்சுருக்கு. சரி, இப்போது அது திடீர்னு உயிரோடு நம்மளை பிடிச்சிடாதான். சாவி எடுக்க போது நம்ம பிடிக்க சான்ஸ் இருக்குது. எதுக்கோ சேஃப்டியாகவே இருப்போம். ஓகேங்க, இப்போ என்ன இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இங்கே இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் இந்த கம்பி இங்கே இருக்கும், அதை போட்டு ஓகே. இன்னும் வரமாட்டேங்குது. இங்கே ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னு தெரியலையே. கரெக்டாக தானே பண்ணுறேன். வேறு எதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா? ஓகேங்க, நான் ஏதோ மாற்றி பண்ணிட்டேங்க. இந்த கம்பியில் போயிட்டு இங்கே இங்கே ஒரு கம்பி இருக்கும். இதில் போனால் நம்ம 2 ஹேண்ட் இருந்தால் தான் டச் பண்ணுற மாதிரி வரும். நம்மளுக்கு ஒரே ஒரு ஹேண்ட் இருக்கிறனால தான் இந்த மாதிரி. நீங்கள் அகி உகி காணுங்க. அது எங்கேயோ போயிடுச்சு. எப்போனா நம்மளுக்கு பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு போவோம் சீக்கிரம். ஆப்போசிட்டில் ப்ளூ, ரெட் ஹேண்ட் இருக்குது. துரத்திட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகேங்க, எங்கள் சைடில் பாருங்களா அகி உகி கை. எதுக்கும் சேஃப்டியாக இருப்போம். ஆனால் இந்த அகி உகி வருது. இங்கே என்ன இந்த சவுண்டை வச்சு பயமுறுத்துறாங்க. இன்னும் வெள்ளையாக இருக்குது. சரிங்க, எதுக்கும் சேஃப்டியாகவே இருப்போம். ஏன்னா திடீர்னு அகி உகி வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடம் கொஞ்சம் சேஃப் தான் நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரம் என்ன இவ்வளோ பொறுமையாடுறான்? ஓகே, என்னங்க ப்ளூ கலரில்? ஆமாங்க, இது ஒரு ஃப்யூஸுங்க. இந்த ஃப்யூஸு இதில் மாதிரி 4 கலர் இருக்கும். ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீன். ஓகே, இங்கே நம்ம பார்த்துப்போம். இங்கே எனக்கு ரெட் கலர் தெரியுது. மீதி எல்லாம் தெரியுதான்னு பார்ப்போம் இங்கே. ஆனால் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா கீழே போய் தேடிட்டு இருக்கணும். வேறு எங்கே இருக்கா? என்ன எல்லோ, க்ரீன் காணும்? இல்லை எனக்கு தான் தெரிய மாட்டேங்குதா? இல்லைங்க, காணுங்க. அப்போ நான் கீழே போய் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, போய் பார்ப்போம் எங்கேயாவது இருக்கான்னு. எனக்கு இப்போ எல்லோ கலர் தெரிஞ்சு. எங்கே இருக்குது? என்னங்க இங்கே தான் பார்த்தேன் எங்கேயோ. சரி, இப்போ பார்த்துட்டேங்க, எடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரெட் கலர் அங்கே இருக்குது. நம்ம எடுத்துப்போம். ஓகே, டெக். ஓகேங்க, எடுத்துட்டோம். இப்போ க்ரீன் கலர் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அது வேறு எங்கே மேலேயே இருக்குங்க. சரி, என்னங்க சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போது அவள் தாங்க
நம்ம 3 ஃபியூஸ் எடுத்துட்டா இப்போ நம்ம அங்கே போய் போட்டால் என்ன நடக்கும்? ஓகேங்க, இப்போ ஓப்பன் தி டோர். என்னங்க இது வேறு ஒன்று. சரி, திரும்பி இந்த படிக்கட்டில் ஏறி போகணும். ஓகே, என்னங்க ஓகேங்க. அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் நான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ எல்லோ, இப்போ என்னங்க சரி இன்னும் போட முடியல. ரெட்டு, இப்போ க்ரீன் போட்டேன். இப்போ என்ன இங்கே அங்கே ஏதோ போய் அங்கே அது ரெட் ஹேண்டுங்க. இங்கேயே ரெட் ஹேண்டு கொடுத்துருவாங்க போலுங்க. ஆமாம், நாங்கள் அங்கே போகணுன்னா நமக்கு ப்ளூ ரெட் ஹேண்டு வேணும். சரி, ஓகே, ரெட் ஹேண்டு சீக்கிரவா. நீங்கள் கீழே போட்டு ஒன்று கீழே தான் போயிடுமா? சரி, எடுத்துட்டேங்க. அவள் தான். இப்போ போய் நான் இந்த டோரை ஓப்பன் பண்ணோம். ஓகேங்க, இப்போ ரெட் கலர் ஹேண்டை வைக்கப்போம். ஓகே, இப்போ ப்ளூ கலர் ஹேண்டு. ஓகே, சீக்கிரம் ஓப்பன் தி டோர். இப்போ கூட லோடிங் ஆகிட்டுருக்குங்க. சீக்கிரம். ஓகேங்க, லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னங்க இது டன்னல் குள்ள மாதிரி போகிறோம். சரி, வெண்ட்டா ஏதோ ஒன்று. சரி, இப்போ இங்கே ஏதோ பஸ்ஸில் வச்சிட்டாங்க. பார்த்தாலே தெரிது. ஆமாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது இல்லையா? இங்கே ஏதோ வழி போகுது. இங்கே ஏற முடியல. இங்கே இது சுற்றி சறுக்கி விடுதுங்க. சரிங்க, இப்போது நம்ம சைடில் இங்கே ஒரு வழி போகுதுங்க. இப்போ நான் இதை போய் இதில் போனால் நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பவர் எடுத்துப்போம். இப்போ இந்த கம்பியில் சுற்றிட்டு இங்கே போயிட்டு இந்த பவரை கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்துட்டோங்க. என்னங்க என்னாச்சு தெரியலையே? எதோ ஆயிடுச்சா? ஒழுங்க கூடுறா. இன்னும் பக் ஆயிடுச்சா? நான் ஃபஸ்ட்டில் தான் ஆடணுமாப்போ? இல்லைங்க நான் கூட ஒரு செகண்ட் பயந்துட்டேன் பக் ஆயிடுச்சோன்னு. நான் லோடிங் ஆகிட்டுருங்க. என்ன டேஞ்சர்னு வேறு போட்டிருக்கேன். இன்னும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு போகுது. என்னடா? சரி, நான் நடக்கிற வேலை இல்லைங்க. ஓகே, இப்போ எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு தான் தெரியல. நேராக போய் அகிய வாயிலே விட்ருவோம். இங்கே சைரன்னு. ஓகே, இன்னும் குப்பையை தூக்கி போகிறாங்க. நாங்கள் குப்பையை தூக்கி போடுறீங்களா? உங்களை நம்பி வந்தால் குப்பையை தூக்கி போட்டு தான் வர வைக்கிறீங்க. சரி, சொல்லிக்கிட்டே இருக்க திரும்பி குப்பையை போடுறாங்க பார்த்தீங்களாங்க. ஓகேங்க, இங்கே வந்துட்டோங்க. இங்கே ஆகி இல்லை. சரி, இங்கே எதோ எழுதிருக்கா மேக் அ ஃப்ரெண்டு. சார் எல்லாம் படிக்க டைம் இல்லை. நீட்ஸ் பவர். என்னங்க இங்கே ஒரு படிக்கட்டு போடுங்க. நம்ம மேலே போய் ஏதோ பசில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போய் சால்வ் பண்ணுவோம். அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் நிறைய தடவை கேட்டேன், ப்ளீஸ் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, என்னங்க போயிட்டே இருக்கான். இங்கே இன்னும் பாதி வெளியே காணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் ஸ்பீடாக போய் இந்த கீழே வந்துப்பேன். இது வேறு ஒன்று. ஐயோ. ஓகேங்க, பிடிச்சிட்டேங்க. இப்போது அங்கே பார்த்தா ஏதோ பவர் இது இருக்குங்க. இப்போது என்ன பண்ணும்? இதை நான் இழுக்கணுமா? இழுக்க முடியுதா? சரி, இழுப்போம். சரிங்க, நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுங்க. ஏன்னா பசில் எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் பவர் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை பிடிச்சி ஃபஸ்ட்டு இழுக்கணும். அப்புறம் இங்கே போய் இப்போ போயிட்டு இங்கே ஒரு கருப்பு கலர் கம்பி இருக்கும். இதில் சுற்றிட்டா இதை பிடிச்சி இங்கே இழுத்துடணும். அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். எனக்கு பண்ணி காட்டுறேன். ஐயோ, ஒழுங்கா இழுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இந்த இதை சுற்றணும். இந்த இதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கணும். ஓகே, ஓகே, இல்லைங்க வரமாட்டேங்குது. வேறு ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா? சரி இருங்க, பார்க்குறேன். இப்போ நான் வேறு மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இப்படி சுற்றிட்டு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் கீழே விழுந்துருப்பேன். இது இப்படி சுற்றிட்டு இப்போ கரெக்டாக வருதுங்க. இப்போ இதில் பவர் கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ பவர் அங்கே கிடச்சிருக்கோம். இப்போ கீழே எது ஆக போகிறதில்ல, எனக்கு வச்சுருவோம். என்னங்க ஸ்லோ ஆகிட்டான்? ஓகேங்க, பவர் ஆன். இப்போ நான் கிளிக் பண்ணுமா? கிளிக் பண்ண முடியல. கிளிக் பண்ண என்ன ஆக மாட்டேங்கிறேன். என்னங்க எதுவும் ஆக மாட்டேங்குது. திரும்பி தான் போயிடுச்சா? ஓகே, இதை பார்த்தா இது லிவரில் இருக்குது. அது ரெட் கலரில் இருக்குது. ஆமாம், இது எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ண போல இருக்குது. இது வேறு சொதப்புது. ஓகே, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணோம். என்னதுங்க இதெல்லாம்? இதெல்லாம் பூனை பொம்மையோட இதுங்க, பார்த்துங்க. சரி, இப்போது இதுனா இப்போ நான் என்ன பண்ணணும்? எதுக்கு அந்த பூனை பொம்மை தெரியலைங்க. அது வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த பொம்மைக்குள்ளே வருதுங்க. அது போய் இந்த பொம்மைக்குள்ளே வருது.
சரி இப்போ என்ன வந்து பார்ப்போம். ஓகேங்க, இப்போ எதுக்குன்னா அப்படியே தான் இருக்குது, ஏதோ மாற்றம்லாம் தெரியவில்லை. நான் ரொம்ப நேரமாக நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த வாய் பெருசாக இருக்குல்ல சோப்பு கலரில், அது ரொம்ப நேரமாக என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. பாருங்களேன், எங்கே போனாலும் அது என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஓகே, என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு இது இல்லை என்னங்க பொம்மையை நெசுக்குது. என்ன நடக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியலையா. இப்போ நான் அடுத்த மிஷினுக்குள்ளே போகுது, அது ரெடி பண்ணிச்சுங்க. சரி, இங்கே என்னங்க இருக்குது, இங்கே ஸ்கேனிங் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் ஆமாங்க, இங்கே பொம்மை வைக்கிறதுக்கு ஒரு இப்போ இது இருக்குது, அதனால தான் ஸ்கேனிங் எல்லாம் முடியுது. ஓகே, இப்போ என்ன இதுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். இங்கே ட்ரெட்மில் மாதிரியே இருக்குது. சரி, இன்னும் ஓட முடியல. ஓகே, இப்போ என்ன அந்த பொம்மை ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்குங்க. சீக்கிரம் வா, நான் சீக்கிரம் கேமை முடிக்கணும். ஓகே, இன்னும் எடுக்க முடியல. எறா டேய். ஓகே, எடுத்துட்டாங்க. இப்போ என்ன, நான் அங்கே போய் பொம்மையை போடணுங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையா. ஓகே, என்னங்க போட முடியல. என்னங்க என்னாச்சுன்னு தெரியலையே. அச்சோ, பக் ஆயிடுச்சா? அவ்வளோதானா? ஐயோ, நீங்கள் பக் ஆயிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து திரும்பி, அதாவது ஃபஸ்ட்லேருந்துனா நான் அந்த நீட் பவர்னு ஒரு பாஸ்வேர்ட் மேலே போட்டு வந்தோம்ல, அதாவது இந்த பேர் என்ன, ஒரு பசில் சால்வ் பண்ணுறதுல, அதுலேருந்து பண்ணிட்டு வந்தேங்க. சரி, இப்போ என்ன பின்னாடி திடீர்னு பார்த்தா ஊகி தொத்திட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இப்போ வேறு ரொம்ப இதுவாக தெரியுது. எனக்கு எங்கே ஓடுறது கூட தெரில. ஓகே, என்ன இப்போ இது ஓகே, இப்போ என்ன எந்த வழியை ஓட்டுனே தெரியலையே. எந்த ஓட்டுறது வந்து கடிச்சிச்சிங்க. அது வாய் பார்த்துக்கணும், எவ்வளோ புதுசாக இருக்குன்னு. ஓகேங்க, இப்போ நான் திரும்பி வர என்னங்க இது போட்டிருக்கு, கெட்டப். ஓகே, சீக்கிரம் கெட்டப் நம்மளை கெட்டப் பண்ணுறாங்க. திரும்பி தொத்தி சீக்கிரம் வந்துச்சா? என்னங்க இது வேறு லோடிங் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் அப்புறம் போகிறதுக்குள்ளே மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னங்க லோடிங் ஆகிட்டே இருக்குது. திரும்பி பக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. இல்லைங்க, வந்துட்டோம். ஓகேங்க, இப்போ நான் பக்கத்தில் போனாலும் திடீர்னு வருது பாருங்களா. நீங்கள் அது வாய்க்குள்ளே இன்னொரு வாய் இருக்குது. அதான் பாயுங்க. இப்போ நான் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டேன், ஏன்னா எனக்கு இது அவ்வளோ கிளியராக தெரியல, எந்த பக்கம் போகணுன்னு ஒன்றும் புரியல. ஓகேங்க, இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் எந்த பக்கம் போகணுன்னு. நான் பார்த்துட்டேன். ஓகே, இப்போ என்ன இது பக்கம் வரும், இப்போ இந்த பக்கம் போயிடலாம். டொனாட்னு போட்டுருக்கு, நல்லா கண்டுக்குவாங்க. இன்னும் இந்த உடஞ்ச வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கீழே ஒரு பாதை போகுது. நீங்கள் இங்கெல்லாம் பாதை வைக்கணும். ஓகே, இப்போ என்ன நான் போயிட்டே இருக்கு. நீங்கள் ஏதோ சரிக்கிட்டு போதுங்க. இன்னும் வந்துருக்கு. நல்ல பார்த்துங்க. ஓகே, இப்போ என்ன போயிட்டே இருக்கேங்க. எந்தோட போன மாதிரி தெரியல, போயிட்டே தான் போயிட்டுருக்கேன். ஓகே, அது பின்னாடி தொத்திட்டு தான் இங்கே பாருங்களேன், சைட்டில் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு ஜஸ்ட்டு மிஸ் பார்க்க முடியாது. இன்னும் கதை முடிச்சு இந்த வழியாக பண்ணோம். இங்கே அது வருதுங்க, இது திறந்துச்சு. நல்லா இது வேறு பக்கத்தில் வந்துச்சு. ஏன் கதை மூணு கூட தெரில. ஓகே, இப்போ சீக்கிரம் போ. அது வேறு இப்போ பக்கத்துலேயே வந்துச்சு. ஓகே, திரும்ப ஒரு ஸ்லைடரு வெளில வந்துட்டோங்க. கதை மூடிச்சு. இப்போ என்ன பண்ணோம், இதை பிடிச்சி இழுக்கணும். சீக்கிரம் இழு. இது வேறு வர மாட்டேங்குதுங்க. வந்துச்சுங்க. அது வேறு என்னங்க இங்கே கீழே மண்டையெல்லாம் அடிப்பட்டு சேர்த்துச்சிங்க. செம்ம ஸ்பீடில் விழுந்துச்சிங்க. நம்மளுக்கு ஏதோ அவ்வளோ அது வரைக்கும் சந்தோஷம். அங்கே ஏதோ டோர் இருக்குது. திரும்பி அங்கே வேறு ஏதாவது இன்னும் வேறு எதுவும் இருக்கா? அடப்பாங்கண்ணா. ஸோ ஓகே, பார்க்குறவங்கள லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது இன்னும் இடனே இது என்ன ஃபேக்ட்ரின்னே புரியலைங்க. இது பொம்மை ஃபேக்ட்ரியா இல்லை மனுஷனை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபேக்ட்ரியான்னு தெரியல. இதே ஒரு பசில் மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம அங்கேருந்து கீழே விழுந்தாங்க. நம்ம பக்கத்தில் இருக்க டோர் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த வழியா, அப்புறம் இந்த வழியா. ஓகே, இது அந்த மேஸ் மாதிரி இருக்குது. சரி, இல்லை டூ நாட் தான் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம போவோம். இந்த டூ நாட் சொல்கிற இடத்துல தான் போய் ஆகணும். இந்த கேம் கான்செப்ட் ஏதோ படிக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருங்களா, குச்சி தான் போகணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஏதோ வீடுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. என்ன வீடுனே தெரில. இது இங்கேருந்து வேறு ஏதாவது பொம்மை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஒரு வீடு. என்ன ரெட்டாக இருக்குது, இன்னும் எவ்வளோ ரெட்டாக இருக்குது. லைட் கொல்லியோ என்னங்க அது. நீங்கள் என்னங்க பொம்மை எதுவும் இருக்குது. நம்ம வேறு திறந்துட்டோம். இப்போ என்ன ஆகும் பொறுத்தது இல்லையே. அது நம்மளே பார்த்துட்ருக்கு. எனக்கு கிளியர் தருது. என்னாச்சுங்க?
அவ்வளோதாங்க, இந்த கேம் ப்ளே முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம அடுத்த கேம் ப்ளே சீக்கிரமே நம்ம போடலாம். பாய் வியூவர்ஸ்.